ஆரம்பிக்கலாம். திருச்சிற்றம்பலம். ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தெய்வத்தின் மேற்சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம். தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. அறியாமை பிடித்து விட்டேனை விடாது பற்றி கொண்டு குணவழி விட்டு திருத்தி என் கோதகற்றி புண்டரீகப்பதம் தந்தாய்க்கு என்னால் ஒரு போகமுண்டோ தன் தமிழ் கோமுத்தி முத்தி பஞ்சாக்கர சத்குருவே. கருணை பொழி திருமுகத்தில் திருநேற்று நூதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தரு துறவோடு பொறையுள்ளத்தில் பொறுத்தே விஞ்ஞகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்த்துறை செய் சிவஞான முனிவன் மலர்த்தாள் ஒரு பொழுதும் நீங்காமல் எனதுள்ளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உண்ணி வைத்தே உரைப்பாம். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல அருள்மிகு அங்கேற்கண்ணி அம்மை சமேத ஆளவாய் சொக்கநாத பெருமான் திருவடிகளை நினைந்து போற்றி, கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீன குருமுதல்வர் அம்சாயமூர்த்தி திருவடி தாமரைகளை வணங்கி இன்றைக்கு செங்கோல் ஓச்சி வருகின்ற 24வது குருமகா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னாரடி கமலங்களை மனமொழி மெய் ஆகிய முக்கரணங்களால் வலுத்தி நின்று இன்றைக்கு நம்முடைய புனிதர் பேரவை சார்பாக அந்த அமைப்பில் மாத சிவஞான சுவாமிகள் அருளி செய்த நூற் சிந்தனையை தொடர்ந்து சிந்திக்க இருக்கின்றோம். அந்த வகையில் திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி பயத்து அம்சாயமூர்த்தியினுடைய குரு பூசை தையசுவதியை மிகச் சிறப்பாக நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனம் கொண்டாடி கொண்டு வருகின்ற வேளையிலே இன்றைக்கு 5வது நாள் திருவிழா. இது சைவர்களுக்கு மிக முக்கியமான சிந்தித்து போற்ற வேண்டிய திருநாளாக அமைகின்றது. இந்த நாளிலே அங்கே நம்முடைய குருமகா சன்னிதானம் சம்பந்த பெருமானை எதிர்கொண்டு இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் என்கின்ற இந்த திருப்பதிகத்தை ஆவடுதுறை எந்தையார் அடித்தளங்களே அந்தமில் பொருள் என்று எண்ணி திருக்கோவிலை அடைந்து ஞானசம்பந்த பெருமான் நிதியிலேன் உன் அடி அல்லது ஒன்று அறியேன் என்று பேரருள் வினவிய செந்தமிழ் திருப்பதிகம் பாடிய தலம். அந்த அற்புதத்தினை நினைவு பெறும் பொருட்டு வாக்கிலி என்ற நிகழ்ச்சியினை இன்றைக்கு அங்கே கொண்டாடி கொண்டு இருக்கின்றார்கள். அந்த வகையிலே தளரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உனக்கழல் தொழுதெழுவேன் கடல் தன்னில்லா மூதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றமக்கில்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறை அரணே. திருவாவடுதுறை மிகச் சிறப்புடைய திருத்தலம். அந்த தலத்தினுடைய சிறப்பையெல்லாம் நாம் அறிவோம். முதலிகளால் பாடல் பெற்ற திருத்தலம். மூல நாயனார் பல்லாண்டு காலம் இருந்து மந்திரத்தை இயற்றி எம்பெருமானுடைய திருவடியை அடைந்த திருத்தலம். கோமுத்திபுரம் அம்மைக்கு அருள் செய்த திருத்தலம். வடர் அரசு தல விருட்சமாக எழுந்தருளி இருக்கக்கூடிய திருத்தலமாக சிறந்து விளங்கி கொண்டு வருகின்றது. அந்த வகையிலே இந்த திருத்தலத்திலே ஞானசம்பந்த பெருமான் அற்புதமான இந்த பதிகத்தை பாடி அருளி செய்து தம்முடைய தந்தைக்கு உலக நன்மைக்காக செய்கின்ற வேள்விக்காக அந்த உளவாக்கிலியை பெற்றுக் கொடுத்த அற்புதம் நிகழ்த்திய திருத்தலம்.
அதனை ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்திலே சேக்கிழார் பெருமான் மிக அழகாக நமக்கு பதிவு செய்கின்றார். சென்று தேவர்தம் பிரான் மகிழ் கோவில் முன்பு எய்தி நின்று போற்றுவார் நீள் நிதி வேண்டினார்க்கு ஈவதொன்றும் மற்றிலேன் உன் அடி அல்லது ஒன்று அறியேன் என்று பேரருள் வினவிய சென் தமிழ் எடுத்தார் ஞானசம்பந்த பெருமான். எடுத்த வன் தமிழ் பதிக நாள் அடியின் மேல் இரு தொடுத்த வைப்பொடு தொடர்ந்த இசையினால் துதிப்பார் மடுத்த காதலில் வள்ளலார் அடியினை வழுத்தி அடுத்த சிந்தையார் ஆதரித்து அஞ்சலி அளித்தார் என்று சொல்லி இந்த அற்புதத்திற்கான சான்றாக பிரமாணமாக தமிழ் பாடிய ஞானசம்பந்தர் இச்சையே புரிந்து அருளிய இறைவர் அருளால் அச்சிறப்பு அருள் பூதம் ஒன்று விரைந்து அகல் வீடத்து உச்சி வைத்தது பசும் பொன் ஆயிரக்கிளி ஒன்று என்று சேக்கிழார் சுவாமி பாடி அருளி செய்திருக்கின்றார் என்று சொன்னால் அற்புதம் நிகழ்ந்த தலம் அல்லவா நம்முடைய திருவாவடுதுறை என்கின்ற திருத்தலம். அப்படிப்பட்ட திருவாவடுதுறை திருத்தலத்தில் தீபமாக கொண்டாடப்பட்டு வருகின்ற நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்த திருக்கலசை 10 அந்தாதி என்கின்ற நூலை நாம் இன்றைக்கு சிந்திக்கின்றோம் என்று சொன்னால் இந்த சிந்தனை நமக்கு திருவருளும் குருவருளுமாக அமைந்து இதனை செவிமடுப்பவர்களுக்கும் இந்த பெருவாழ்வு என்பது பெற இருப்பது என்பது ஐயமில்லாத ஒன்று. பெருவாழ்வு ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகங்கள், திருக்கடை காப்புகள், திருமுறைகள், சாத்திர நூல் சிந்தனைகள், அருளாளர்கள் அருளி செய்த நூல்கள், புராணங்கள், நம்முடைய சைவ சமயத்திலே இருக்கக்கூடிய பூசை பெட்டகம் என்று போற்றப்படுகின்ற இப்படிப்பட்ட பொக்கிஷங்கள் இவற்றையெல்லாம் சிந்திப்பதும் பேசுவதும் செவி கேட்பதும் எத்தனையோ பிறவி தவத்தினால் அமைவது. இப்படி நாம் எல்லாம் தவமுடையோம் என்று சொல்லி இந்த தவம் என்பது கேட்டல் தவம். எப்போல்லாம் நாம இவர்களுடைய அருளை, அற்புதத்தை, அதிசயத்தை, இறைவனுடைய அருளை மடுக்கின்றோமோ தவம். இந்த தவத்தினால் பெருவாழ்வு நமக்கு அமைகின்றது என்பதில் ஐயமில்லை என்று சொல்லி இன்றைக்கு சிந்தனைக்கு நமக்கு இருக்கக்கூடிய பாடல்கள் 31 அமைகின்றது. 10 அந்தாதி என்கின்ற நூலிலே 31வது பாடல். மாயனாயினை மறையவன் ஆனாய் அன்னுயிர் தொகை அனைத்தையும் ஒடுக்கும் பாயும் மால்விடை உருத்திரன் ஆனாய் பண்ணும் மூவர்க்கும் மூலமாய் நின்றாய் நேயமாயினை ஞாதிருவானாய் நிகழும் ஞானமும் ஆயினை எந்தாய் வேயு தோள் உமை பங்குரை நீலமிடற்றனே திருக்கலசை உத்தமனே. திருக்கலசை உத்தமனே, திருக்கலசையில் எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமான். அவர் வேயிரு தோழி அம்மை பங்கனை, அதாவது மூங்கிலை ஒத்த தோல் கொண்ட உமை அம்மையை ஒரு பாகமாக கொண்ட பெருமான். அமுதோடு நஞ்சை உண்ட கண்டம் கருத்த பெருமான். அந்த நீலகண்டத்தை கொண்ட பெருமானாக இருக்கின்றார். திருக்கலசையில் உத்தமனாக எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமானாக இருக்கின்றார். தந்தை நமக்கெல்லாம் உயிர்களுக்கெல்லாம் தந்தையாகவும் தாயாகவும் இருக்கக்கூடிய பெருமான். இப்படி இறைவனுடைய பெருமையை காட்டி, பெருமானே நீ காக்கின்ற திருமாலாகவும் இருக்கின்றாய், படைக்கின்ற பிரம்மனாகவும் இருக்கின்றாய், பெற்ற உயிர்களை எல்லாம் ஒடுக்குகின்ற உருத்திரனாகவும் விளங்குகின்றாய். இப்படி எல்லாமுமாக காரண கடவுளர்கள் என்று போற்றப்படுகின்ற படைப்பு தொழிலை செய்கின்ற பிரம்மன், மூவரும் முத்தொழில்களை செய்பவர்கள். அங்கன 3 தொழில்களை
செய்யக்கூடிய காரண கடவுளர்கள் என்று சொன்னாலும் அவர்களிடத்து இருந்து அவர்கள் எம்பெருமானுடைய ஆணையின்றி நிகழ்த்துபவர் அல்லர். இறைவனுடைய ஆணையின்படியே அவரவர்களினுடைய தவ முயற்சியில் பெற்ற அந்த பதவி இருப்பு காரணமாக அவர்கள் அந்த தொழிலை செய்து வருகின்றார்கள். ஆனால் இவர்களாகவே இருந்து செய்பவன் இறைவன் என்று இங்க நம்முடைய சிவஞான சுவாமிகள் நமக்கு பதிவு செய்கின்றார். நமக்கு சிவஞான சித்தியார் என்கின்ற நூலிலும் ஒருவனது சக்தி பிறரிடத்தும் தங்கி தொழில் இயற்றும் என்கின்ற தாத்பரியத்தை என்கின்ற கருத்தினை விளக்குவதற்கு தனை ஆதியாக அரண் ஒருவன் என்பது என்னை பயந்திடும் சக்தியாதி பதிதலால் படைப்பு மூலம் முயன்றனர் இவரேயாயின் முன்னவன் என்னை முற்றும் நயந்திடும் பணிவர்க்கு நண்ணுவது ஒன்றாமே. அந்த ஒரு சில பாடல்கள்ல நமக்கு இந்த கருத்தை அற்புதமாக சிவஞான சித்தியார்ல முதல் நூற்பாவுல நிறைவு அதிகரணத்துல செய்திருக்கிறார்கள். இதை இங்க நமக்கு சிவஞான சுவாமிகள் காட்டுகிறார். மாயன் ஆயினை மறையவன் ஆனாய். மாயன்னா திருமால். நீ காக்கின்ற திருமாலாகவும் மறையவன்னா பிரம்மன் கொண்டவன் மறையவன் ஆனாய். மண் உயிர் தொகை அனைத்தையும் ஒடுக்கும் உயிர் தொகை இங்க உயிர்களுக்கான அந்த தனுக்கரண புவன போகங்களை, உயிரை ஒடுக்குதல் என்பது உயிரை ஒடுக்குதல் இல்லை, உயிருக்கான தனுக்கரண புவன போகங்களை ஒடுக்கக்கூடிய ருத்ரனாகவும் இருக்கின்றாய். அப்படின்னா என்ன பொருள்? இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் என்கின்ற தொழில் நிகழ்வதற்கு மூல காரணமாக இறைவன் இருக்கின்றான். அப்படி அந்த தொழில் செய்கின்ற கர்த்தாக்களுக்கு மூவருக்கும் மேலோர்க்கும் மேலோனாக இறைவன் இருக்கின்றார் என்பதை இங்க காட்டுகின்றார். மூல காரணனாக நிற்கின்றாய். இவ்வாறு இப்படி முத்தொழில்களையும் செய்யக்கூடிய பெருமான் பாயும் மால்விடை உருத்திரனானாய் பண்ணும் மூவர்க்கும் மூலமாய் நின்றாய் என்று சொல்லி இங்க அத சொல்றார். இங்க ஒரு கருத்து, ஞேயமாயினை ஞாதிருவானாய் நிகழும் ஞானமும் ஆயினை. இந்த ஆன்மாக்களுக்கு மும்மூர்த்திகளாக இருந்து வருகின்ற பெருமான் ஞாதிரு ஞான ஞேயங்களாக விளங்குகின்றாய் என்று சொல்லுகின்றார். இந்த ஞாதிரு என்பது காண்பவன், ஞானம் என்பது அறிவு, அந்த அறிவு, ஞேயம் என்பது காணப்படுகின்ற பொருள். இது ஆன்மாக்களுக்கு கட்டுநிலையில் இந்த ஆன்மா திருவருளோடு துணை கொண்டு தம்முடைய சிற்றறிவு கொண்டு இந்த உலக விடயங்களை அறிந்து வருகின்றது. அந்த ஆன்மாக்கள் பக்குவம் அடைந்து பெத்த நிலை வருகின்ற பொழுது சுத்த நிலையில் உலக விடயங்களை மூலமாகவும் திருவருள் துணை கொண்டு இந்த பொறிகள் மூலமாக உலக விடயங்களைத்தான் அறிந்து வருகின்றது. பொறிகள் உணர்த்துகின்ற, பொறிகள் காட்டுகின்ற விடயங்களை உணர்ந்து வருகின்றது. இந்த ஆன்மா சுத்த நிலையில் முக்தி நிலையில் நிலையில் ஞேயமாக இருப்பது இந்த உலகம். ஞாதிரு என்பது அந்த ஆன்மா, ஞானம் என்பது அந்த அறிவு, சிற்றறிவு. அதுவே இந்த முக்தி நிலையில் என்று சொல்லுகின்ற பொழுது ஞேயமாக காணப்படுகின்ற பொருளாக இருப்பது சிவம். காணப்படுகின்ற அறிவு திருவருளையே துணை கொண்டு, திருவருளே அறிவாக இருந்து, திருவருள் காட்டுகின்ற வழி திருவருளாகவே இருந்து அறிவது சிவத்தை, இந்த பக்குவமுடைய இந்த ஆன்மா என்று அந்த கருத்தையும் இங்க நமக்கு சொல்லி, ஒடுக்கும் உருத்திரன் என்று அருளியதால் காக்கும் திருமால் படைக்கும் பிரம்மான் என்று நாம இந்த பாட்டுல ஒடுக்கத்தை செய்பவனுக்கு மட்டும் ஒடுக்கும்
உருத்திரன் என்று காட்டினார். ஆனா மறையவனுக்கும் பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் அவரவர்கள் தொழிலை குறிப்பிட்டு சொல்லவில்லை. சில இடங்கள் அப்படி இருக்கும். அவர்கள் அங்க சொல்லவில்லை என்று சொன்னாலும் அதை நாம் வருவித்துக் கொண்டு பொருள் கொள்ளுதல் வேண்டும் என்று இங்கே சொல்றார். சிவபெருமானுக்குரிய எல்லா பெயர்களும் வடிவங்களும் தொழில்களும் உருத்திரனுக்கும் மூன்றாவது மூர்த்தியாக இருக்கக்கூடிய உருத்திரனுக்கும் உண்டு என்று நம்முடைய சிவஞான சுவாமிகள் பாடியத்துல அதை காட்டி அருளி இருக்கின்றார். ஞேயம் இந்த பாடல்ல மாயனாயினை மறையவனானாய் மண் உயிர் நிலைத்த உயிர் தொகை அனைத்தையும் நிலைத்த உயிர் தொகை நிலை பெற்ற உயிர் கூட்டம் இந்த உயிர்களுக்கான தனுகரண புவன போகங்களை எல்லாம் ஒடுக்கக்கூடிய உருத்திரன் ஆனாய். அப்படிப்பட்ட பெருமான் பாயும் மால் விடை மேல் வருகின்ற பெருமானாக இருக்கின்றார். மூவர்க்கும் மூலமாய் நிற்கின்றாய். இந்த மூவர்களுக்கும் அவர்களிடத்து இருந்து ஆணையிட்டு செலுத்துபவனாகவும் செயல்படுபவனாகவும் இருக்கின்றார். ஞேயமாயினை ஞாய் திருவானாய் நிகழும் ஞானமும் ஆயினை எந்தாய் தோளுமை பங்குரை நீளமிடற்றனே திருக்கலசை உத்தமனே என்று இந்த 31வது பாடல்ல நமக்கு வைக்கின்றார். பாடல் 32 மோகுணத்தினில் திருவுரு தரித்து தத்துவத் தொழில் பூண்ட நாரணர்க்கும் தமோகுணத் தொழில் அழிப்பினை பூண்டு சத்துவத்து உரு தரித்த சங்கரர்க்கும் மோகுணத்து உராது ராசதத்து உருவம் தாங்கி அகுணத் தொழில் உறும் அயனுக்கும் தமோதயத்தினில் தமியனாம் கலசை தானு நீ இறையாய் இருந்தனையே. பெரும்பாலும் சிவஞான சுவாமிகளினுடைய நூல்களை எல்லாம் நாம சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால் அடிப்படையாக நம்முடைய சைவ சித்தாந்தத்துல சொல்லப்படுகின்ற அந்த 36 தத்துவங்களை பற்றிய செய்தி தெளிவாக தெரிந்திருக்கவில்லை என்று சொன்னால் நாம இது போன்ற நூல்களை நாம படிக்க முடியாது. இந்த முக்குணம் பற்றிய செய்திகள் எல்லாம் இங்க காட்டி மாயையினால் காரியங்கள் மாயா காரியங்கள் அதுதான் நமக்கு 36 தத்துவங்கள் என்று சித்தாந்தத்துல சொல்லப்படுகின்றது. மாயை என்பது சுத்தமாயை மாயை என்று சொன்னாலே அது சுத்தமாயையும் அசுத்தமாயையும் சேர்த்துதான் குறிக்கும். அப்போ மாயை என்பது சுத்தமாயை அசுத்தமாயையாக இருக்கின்றது. அது அந்த அசுத்த மாயையில் ஒரு பகுதி பரிணமித்து மாயை என்கின்ற தத்துவ மாயையாக அமைந்து அதிலிருந்து அப்புறம் பின்பு பரிணமித்து நியதி கலை வித்தை அராகம் அந்த கலையிலிருந்து பிரகிருதி மாயை என்கின்ற ஒரு ஆன்ம தத்துவங்கள் பரிணமிக்கின்றது. இப்படி தத்துவங்கள் எல்லாமே எதிலிருந்து வருகின்றது அப்படின்னு பார்த்தா அந்த மாயையிலிருந்து. அப்போ இந்த தத்துவங்களினுடைய குணங்களும் அந்த மாயையினுடைய குணத்தைத்தான் பரிணமிக்கும். இந்த பொருள் எதிலிருந்து வருகின்றதோ அந்த பொருளினுடைய குணம்தான் இந்த பொருளில் பளிச்சிடும். காரணத்தின் குணமே காரியத்தில் இருக்கும். காரிய பொருள்களில் இருக்கக்கூடிய குணம் அந்த காரியப்படுகின்ற அந்த காரியம் எந்த காரணத்தில் இருந்து வருகின்றதோ அந்த காரணத்தினுடைய அமையும். இங்க மாயையினுடைய மயக்கம் அந்த கருவிகளும் மயக்கத்தைத்தான் நமக்கு உணர்த்தும். அந்த வகையில இங்க நமக்கு உயிர்களுக்கென்று 3 குணங்கள் சொல்லப்படுகின்றது. அந்த பிரகிருதி மாயிலிருந்து புத்தி, சித்தம், அகங்காரம், மனம், இந்திரியம், ஞானேந்திரியம், கண்மேந்திரியம், அப்புறம் தன்மாத்திரைகள், பஞ்சபூதங்கள் என்றெல்லாம் நம்ம பார்க்கிறோம். மாயா குணங்கள் 3. அந்த மாயா குணங்கள் 3 என்பது சாத்விகம், அது சத்துவம் என்று சொல்லப்படுகின்றது. ராசதம் அது ரஜோகுணம் என்று சொல்லப்படுகின்றது. தாமதம்
அது தமோ குணம் என்று சொல்லப்படுகின்றது. அப்போ சாத்விகம் ஞானம், சாத்விகம் என்பது ஞானம், வீரம், கருணை, அமைதி, பொறுமை என்கின்ற பண்புகளை வெளிப்படுத்தும். அதுவே எனவே காத்தல் தொழிலுக்கு இந்த குணங்கள் வேண்டப்படுகின்றது. இது பற்றியே திருமால் சத்துவ குணச்சார்பினராய் விளங்குகின்றார் என்று இந்த பாட்டுல நமக்கு காட்டுகின்றார். அப்போ காத்தல் தொழிலை செய்பவன் சத்துவ குணத்தை உடையவராக இருத்தல் வேண்டும். அப்படி இருந்தால் அன்றி அந்த சாத்வீகம் வெளிப்படுத்துகின்ற ஞானம், வீரம், கருணை, பொறுமை, அமைதி முதலிய குணங்களை காத்துக் கொள்வதற்காக இங்கு இந்த சார்பினை உடையவராக திருமால் இருக்கின்றார். மற்றபடி அவருடைய திருவுருவம் தாமத குணம் மிகுந்ததே என்பது இந்த பாடல் நமக்கு விளக்குகின்றது. ராசத குணம் ஊக்கத்தை விளைவிப்பது, எழுச்சியை விளைவிப்பது. இது படைத்தல் தொழிலுக்கு வேண்டப்படுகின்றது. குணம் தாமத குணம் அது சோம்பல், கோபம் இது போன்ற தாழ்ந்த பண்புகளை நமக்கு காட்டுகின்றது. எனவே அது அழித்தல் தொழில் இயற்ற வேண்டிய மூன்றாவது மூர்த்தியான உருத்திரர் இந்த சார்பினை கொண்டு உள்ளாரே ஒழிய மற்றபடி தாமத குண விளைவுகள் எவையும் அவரிடத்தில் இல்லை என்பது இந்த பாடல்ல நமக்கு காட்டுகின்றார். சிவபெருமானோ இவர் இம்மூவருக்கும் தலைவர். அப்போ இந்த மாயையிலிருந்து அப்பாற்பட்டவர். இந்த முகுணம் அவருக்கு கிடையாது. முகுணங்களிலிருந்து அனாதியாகியவை நீங்கி இருப்பவர். நின்மலன், அனாதியாகவே மலங்களிலிருந்து நீங்கியவன், தூயவன், நின்மலன், விமலன் என்றெல்லாம் இப்ப சொல்றோம். அவரது தொழிலும் திருமேனியும் அருளினுடைய வெளிப்பாடுகள். இவர்களுக்கு குணவயப்பட்டு வெளிப்பாடுகள். இவர்களிடத்து இருந்து செய்கின்ற சிவபெருமானுடைய குணம் எது அப்படின்னா, அவனுடைய குணம் அருளே அருளே அருளே. அருள் திருமேனி அவன். நமக்கு சுத்த தத்துவத்தின் முதல்வனது உபச்சார திருமேனிகள் என்று சொல்லுகின்ற பொழுது, அத்துவா மூர்த்தியாக அறைகுவது என்னை எண்ணின் நித்தனாய் நிறைந்தவற்றில் நீங்கிடா நிலைமையானும் இத்துடன் அசித்திற்கு எல்லாம் சேட்டிதனாதனாலும் வைத்த தத்துவம் வைத்தமா அத்துவாவும் வடிவு என மறைகளெல்லாம் மந்திரம் அத்துவாவின் மிகுத்ததொரு வடிவமாக தந்தெனர அது எண்ணில் ஷகத்தினுக்கு தானங்கள் விந்து மோகினி மான் மூன்றாம் இவற்றின் மேலாகி விந்து சிந்தையார் அதீதமான சிவசக்தி சேர்ந்து நிற்கும். இப்படி பல பாடல்கள்ல சிவஞான சித்தியார்ல நமக்கு அதை காட்டுகின்றார். மும்மூர்த்திகளை குறித்தும் இந்த முத்தொழில்களை குறித்தும் பெருமான் எடுக்கின்ற திருமேனிகள், உபச்சார திருமேனிகள் குறித்தும் இப்படி பல சாத்திர நூல்களில் அருளி இருந்தாலும் அவற்றினுடைய கருத்துக்களை எல்லாம் இங்கு இந்த பாடல்ல நமக்கு ரொம்ப அற்புதமாக காட்டி அருளி இருக்கின்றார். இந்த ஒரு பாடல் நமக்கு 32வது பாடல் சிவஞான போதத்திலும் ஞான சித்தியாரிலும் சிவப்பிரகாசத்திலும், அதாவது முதல் வழி சார்பு நூல் என்ற 3 நூல்களினுடைய சொல்லப்பட்ட அந்த இறைவனுடைய திருமேனி தாங்கிய நிலை இங்க ரொம்ப அற்புதமாக நமக்கு காட்டி அருள் இருக்கின்றார். மும்மூர்த்திகளை குறித்தும் சிவபெருமானை குறித்தும் இந்த திருப்பாடல் கூறி அருளும் கருத்துக்கள் நம்முடைய சைவ சமயத்திற்கு ரொம்ப அற்புதமான
எண்ணி மகிழத்தக்க இருக்கக்கூடிய இந்த பாடல். இன்னொரு முறை இந்த பாடலை அடியேன் சொல்லுகின்றேன். தமோ குணத்தினில் திருவுரு தரித்து சத்துவத் தொழில் பூண்ட நாரணர்க்கும். நாரணன் காத்தல் தொழிலை செய்கின்றவன். அவன் சத்துவத் தொழிலை பூண்டு இருப்பது, காத்தல் தொழிலுக்கு சத்துவ குணத்தை கொண்டிருக்க வேண்டும் என்பது நியமம். அதனால அதுல சொல்ற தமோ குணத்தினில் திருவுரு தரித்து தமோ குணத்தினில் திருவுரு சரித்து. ஆனா அவர்களுடைய அந்த திருவுருவம் எல்லாம் இறைவனை போல் அல்லாது காத்தல் தொழிலை செய்பவராக இருந்தாலும் அது சித்தியார்லர் சொல்றார் இல்லையா, இறைவனை தவிர சிவபெருமானை தவிர அத்தனையும் சகலர்களை இந்த காரண கடவுளர்கள் என்று சொன்னாலும் சகலரே என்று சொல்லுகின்றார். ஆக இவர்களுடைய அந்த திருமேனி சிவபெருமான் கொண்டிருக்கக்கூடிய அருள் திருமேனி போன்று அன்று. தமோ குணத்தினில் திருவுரு தரித்து என்று சொல்றார். தமோ குணத்தினில், அப்ப தமோ குணம் என்பது மாயா குணங்கள் 3ல இருக்கக்கூடிய ஒன்று. அப்படி தமோ குணத்தினில் திருவுரு தரித்து சத்துவ தொழில் பூண்ட நாரணர்க்கும், தமோ குணத்தொழில் அழிப்பினை பூண்டு சத்துவத்து உருத்தரித்த சங்கரர்க்கும். இங்க உருத்திரனை சொல்லியிருக்கிறாங்க. தமோ குணத்து உராது ராசதத்து உருவம் தாங்கி அக்குண தொழில் உறும் அயனுக்கும் தமோமயத்தினில் தமியனாம் கலசை தானு. இப்படி 3 தொழிலை செய்யக்கூடியவர்கள் அந்த மாயா காரியங்களில் இருந்து கொண்டு இந்த முக்குண வயப்பட்டு செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் இவர்களிடத்து இருந்து நீ செய்யக்கூடியவன். உன்னுடைய திருமேனி அருள் திருமேனி என்று அந்த தமியனாம் கலசை தானு நீ இறையாய் இருந்ததனையே இருந்து அருள் திருமேனியில் இருந்து கொண்டு இப்படி இந்த முத்தொழில்களையும் செய்ய வல்லவனாக பெருமான் இருக்கின்றான் என்பதனை காட்டி அருளிருக்கின்றார் நம்முடைய சிவஞான சுவாமிகள். இதுல சொல்லப்படுகின்ற இந்த உரையில் சொல்லப்படுகின்ற பொழுது இந்த உண்மை பிரம்ம தர்க்கஸ்துவம் என்ற வடமொழி நூலால் அறியத்தக்கது. இவ்வுண்மையினை நம்முடைய மாவாடியத்திலும் மாதவ சிவஞான சுவாமிகள் காட்டி அருளியிருக்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் சிவ தத்துவ விவேகம் என்கின்ற நூல்ல இது போன்ற கருத்துக்கள் அமைந்த பாடல்கள் ஏராளமாக இருக்கின்றது. நம்முடைய இந்த 3 முத்தொழிலர்களுக்கும் அவர்களிடத்து இறைவன் இருந்து செய்கின்ற பெருமான் அருள்கின்ற அந்த தன்மையை பல பாடல்கள்ல சிவதத்துவ விவேகத்துல நமக்கு அருமையா காட்டி அருளியிருக்கின்றார். இனி சங்கார உருவத்திருந்தும் சங்கரித்தல் தொழிலின் பொருட்டு தாமத குணத்தை மேற்கொண்டது அல்லது இயல்பாக உடையவன் அல்லன். தாமத குணத்தின் காரியமாகிய துயில் மயக்கம் வஞ்சனை முதலியன அவன் கண் இன்மையின் மாயோனுக்கு சாத்விக குணம் கூறியது காத்தல் தொழில் மாத்திரைக்கே என்று கொள்க. அந்த சாத்விக குணம் இங்க மாயனுக்கு சொல்லப்பட்டது எதற்கு அப்படின்னா அவனுடைய குணத்துக்கு சொல்லல, அந்த தொழில் மாத்திரைக்கு மட்டுமே என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனாலதான் தமோ குணத்தினில் திருவுரு தரித்த நாரணன் என்று அதை பிரித்து ரொம்ப அற்புதமான விளக்கத்தை இங்க சிவஞான சுவாமிகள் காட்டி அருள் இருக்கின்றார். மாயோனுக்கு சாத்விக குணம் கூறியது, சாத்விக குணம் மாயோனுக்கு கூறியது. அவனுக்கு மாயோன், அவன் மாயையிலிருந்து மயக்கத்தை செய்பவன் மாயோன். அப்போ அவனுக்கு அந்த சாத்விக குணம் என்பது பொருந்தலாகாது. அது எதற்கு சொல்லப்பட்டது? காத்தல் தொழிலுக்காக மட்டுமே, காத்தல் தொழில் மாத்திரைக்கே எனக் கொள்க என்று அதை நிரூபணம் செய்கின்றார். இப்படிதான் பிரம்ம தருக்கத்தவம் என்ற வடநூல் விரித்து காட்டி இருக்கின்றது என்று இதுல நமக்கு அதை பதிவு செய்கின்றார். சிவஞான மாபாடியம் 1 சூத்திரம் 2ஆம் அதிகரணத்துல இந்த கருத்துக்களை சிவஞான சுவாமிகள் அற்புதமாக அங்க பதிவு செய்கின்றார். சரி, அடுத்ததாக 33வது பாடல். 1000 சிரம் 1000 முடிகள் 1000 செவி 1000 விழிகள் 1000 புயம் 1000 சரணம் 1000 குணம் 1000 தொழில்கள் 1000 பெயர் உடைய நின் பெருமை ஐய என் மொழிக்கு அடங்குமோ பத்தியாய் இறந்தவர்க்கு ஆயன உதவும் அங்கனா திருக்கலசை முக்கண்ணனே. ரொம்ப அற்புதமான ஒரு நமக்கு
வழிபாட்டிற்குரிய பெருமான் முன்பு நின்று பாட வேண்டிய பாடல்களாக அமைந்திருக்கின்றது. 1000 தலைகள், அதாவது இறைவனுக்கு, அவனுக்கு ஒரு பெயர் ஊரும் பேரும் ஒன்றும் இல்லா பெருமானுக்கு 1000 திருநாமம் பாடினாம் தெல்லேனம் குட்டாமோ என்று மணிவாசக பெருமான் கூறுகின்றார். எனவே அவனுடைய குணங்களை சொல்லுகின்ற பொழுது, பக்தியாய் இறந்தவர்களுக்கு தாயென உதவுகின்ற அங்கணன், இறைவன் தாய்க்கும் தாயான ஈசன், யாபரன், பக்தியால் இறைச்சி வழிபாடு செய்பவர்களுக்கு முன்னிக்கடலை சுருக்கி அந்த திருவம்பாவையில பாடி அருளி செய்திருப்பது போல, அந்த பெருமான் நினைக்க அம்மை முன்வந்து அருளுகின்ற தன்மை, இதெல்லாம் நமக்கு திருவாசகத்துல பல இடங்கள்ல பார்க்கின்றோம். சொல்றார், அப்படிப்பட்ட பக்தியாய் இறந்தவர்களுக்கு, பக்தியாய் இறங்கி வழிபாடு செய்கின்றவர்களுக்கு தாயென உதவுகின்ற பெருமானே, கலசையில் எழுந்தருளி இருக்கக்கூடிய முக்கனுடைய பெருமானே, 1000 பக்தியாய் இறந்தவர்க்கு என உதவும். என்பது இந்த தாய் கன்று, தாய் பசு, தாய் போல இருந்து உதவுகின்ற பெருமான். அவர் எப்பேற்பட்டவராக இருக்கின்றார்? 1000 தலைகளும் முகங்களும் 1000 கண்களும் 1000 பாதங்களும். இது நமக்கு அந்த சகஸ்ர சீர்ஷவத சக்தியினை சொல்லுகின்ற பொழுது லலிதா சகஸ்ர நாமத்துல சொல்லப்படுகின்றது. பல நூல்களையும் இது நம்ம பார்க்கின்றோம். இங்க 1000 குணம் என்று அருள்கின்றார். 1000 ஈண்டு 1000ங்கிறது ஒரு எண்ணை குறிப்பதன்று, அது ஒரு எண்ணற்றது. 1000 அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி 1000 என்பது இங்க அளவில்லாத தன்மையை குறிப்பது. எனவே இங்க 1000 பெருமானுக்கு காளையாய் குளத்தூர் அமர்ந்து அருளிய கண்ணுதல் பெருமாருக்கு தோள்கள் புயம் 1000, திருமுடி 1000, தொழில்கள் 1000, செய்ய தாள்கள் 1000, விழிகள் 1000, தானம் 1000, பேரின் கோள்கள் 1000, குணங்கள் 1000 என்று கூறுவர் உணர்ந்தோரே என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த பாட்டுல ரொம்ப அற்புதமான பாடல், எண்ணி எண்ணி வியக்கத்தக்கதாக இருக்கின்றது. அதாவது பெருமானுடைய அருளை பாடுகின்றவர்கள் அந்த அருளினால் அவர்கள் உணர்ந்ததை பெருமான் அவர்களுக்கு காட்டிய வண்ணம் எப்படியெல்லாம் பாடி இருக்கின்றார்கள். 1000 சிரம், 1000 முடிகள், 1000 செவி, 1000 விழிகள், 1000 புயம், 1000 சரணம், 1000 குணம், 1000 தொழில்கள், 1000 பெயர் உடைய நின் பெருமை ஐய என் மொழிக்கு அடங்குமோ? உம்முடைய பெருமையும் உம்முடைய தொழிலும் உம்முடைய குணமும் உம்முடைய செயலும் உம்முடைய கருணையும் உம்முடைய திருவடி தாமரையும், இதையெல்லாம் பாடுவதற்கு என்னுடைய சொல்லில் உன்னை மொழிக்கு அடங்குமோ, அடக்க முடியுமா அப்படின்னு மாதவ சிவஞான சுவாமிகள் என்னுரைக்கு அடங்குமோ என்று நமக்கு பாடி அருளிருக்கின்றார். சேக்கிலார் சுவாமி பாடுகின்ற பொழுது எம்முறைக்கு அடங்குமோ அடியவர்களின் பெருமை, தொண்டர்க்கு தொண்டராம் பெருமை, இந்த கருத்தை நமக்கு அப்பர் சுவாமியும் அருளி செய்திருக்கின்றார். எனவே இந்த பாடல் ரொம்ப அற்புதமான பாடல், 32வது பாடல். அப்படிப்பட்ட பெருமான் எழுந்தள்ளி இருக்கக்கூடிய, தாயாக எழுந்தள்ளி இருக்கக்கூடிய இந்த குளத்தூர் 10 குளத்தூர் திருத்தலத்தில் என்று இறந்தவர்களுக்கு இந்த பெருமான் தாயாக இருந்து அருள் செய்வான் என்று இதுல சொல்லியிருக்கிறார். 34வது பாடல். முக்குணங்களின் மூவரை தோற்றி மூவருக்கும் முத்தொழில் வகுத்து அருளி அக்குணங்களுக்கும் அதீதமாய் நிறைவாய் அத்துவாக்களை கடந்து மேல் உலகில் தக்க நற்கணம் நாதர் ஏத்து எடுப்ப சக்தி அம்பிகை உடன் அருள் உருவாய் தொக்க கோடி சூரியர் உதயம் போல தோன்றி நின்றனை கலசை விண்ணவனே. முழுக்க நம்முடைய சித்தியாறுல நிறைய பாடல்கள், சித்தியாறுல நாம விளங்கி கொண்டிருந்தால் இந்த பகுதியெல்லாம் நமக்கு படிப்பதற்கு மிகுந்த இன்பமா இருக்கும். சிவஞான சுவாமிகள் பாடியிருக்கின்ற கலசையில் எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமானே, விண்ணவனே, நீ முக்குண சார்புடைய மும்மூர்த்திகளை தோற்றுவித்து, இது நமக்கு அந்த 32வது பாடல்கள்ல சொல்லப்பட்டது போல
அந்த முகுண சார்பு உடைய மும்மூர்த்திகள். தமோ சாத்விகம், ராசதம், தாமதம் குணம். காத்தல், தொழில், படைத்தல், அழித்தல் என்று 3 குணங்களை சொல்லக்கூடிய இந்த மும்மூர்த்திகளை தோற்றுவித்து அந்த மூவர்களுக்கும் முத்தொழில்களை ஒவ்வொன்றாக சிறப்பாக வகுத்து அருளியவன் நீ. நீ அப்படி அவர்களை தோற்றுவித்து அவர்களுக்கு தொழில்களை வகுத்து கொடுத்தாலும் அதையெல்லாம் அந்த முகுணங்களை எல்லாம் கடந்தவனாக நீ இருக்கின்றாய். நீ நிர்விகாரி, உயிர்களோடு ஒன்றாக வேறாக உடனாக இருந்தாலும் உயிர்களினுடைய குணம் இவனை அடையாது, இவனை பற்றாது. எனவே அவன் நிர்விகாரி, அவன் தான் தனி முதல்வன் தான். இதோடு சேர்ந்து இவர்கள் பிரிப்பின்றி அத்விதமாக இருந்தாலும் உயிர் தான், இறைவன் தான். எனவே பூரணமாய் அத்துவாக்களை கடந்து, அத்துவாக்கள் என்பது அந்த 6 ஆக சொல்லப்படுகின்றது நம்முடைய சைவ சித்தாந்தத்திலே. சொற்பிரபஞ்சம், பொருள் பிரபஞ்சம் என்று தத்துவம், புவனம், கலை, பதம், வண்ணம், மந்திரம், வண்ணம், பதம், மந்திரம் என்று அந்த 6, அந்த 6னையும் கடந்தால்தான் முக்தி. அத்துவாக்களை கடக்கணும். அதனாலதான் அந்த பூசைகள்ல அத்துவா சுத்தி எல்லாம் செய்து நமக்கு பூசை செய்வதற்கு அந்த உரிமையை கொடுக்கிறார்கள். அந்த சிவபூஜை என்பது அத்தனை சிறப்புடையது. அத்துவாக்களை நாம ஒவ்வொரு நாளும் கடக்கின்றோம். பூசை செய்ய 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 அத்துவாக்களை கடக்கின்றோம். எனவே அத்துவாக்களை கடந்து மேலுலகில் உள்ள தகுதியில் சிறந்த நல்ல கணநாதர்கள் புகழ்ந்து பாட சக்தி அம்பிகையோடு அருள் உருவாய் கோடி சூரியர்கள் திரண்டு விளங்குகின்ற உதயம் போல தோன்றி நின்று நீ அருள் செய்கின்றாய். பெருமானே, பெருமான் எப்பேற்பட்டவன்? இந்த குணங்களை கடந்தவன். அவன் என் குணத்தன் என்று சொன்னாலும் அவன் குணங்களை கடந்தவன். அவன் குணக்குன்று, ஆன்மாக்கள் குற்றக்குன்று. இது குற்றம் செய்து கொண்டே, அதாவது ஒரு வினையை அனுபவிக்க வந்த காலத்திலே வினையை ஏற்றிக்கொண்டு அந்த குற்றத்திலே அறியாமையிலேயே இருக்கக்கூடியது ஆன்மா. எனவே அது குற்றக்குன்று. அவன் குணக்குன்று, குணங்களில் சிறந்தவன். எனவே அவன் குணக்குன்று. இப்படிப்பட்ட இறைவன் இந்த தகுதியில் சிறந்த விண்ணுலகத்தில் இருந்து, இப்படி சகல நிலையில் இருந்து அறியாமையில் இருந்த ஆன்மாக்கள் சிறிது சிறிதாக விளக்கம் பெற்று சிவபெருமானே குருநாதராக வந்து அந்த ஆன்மாக்களுக்கு உபதேசம் செய்து முன்பு சக்தி நிபாதம் மலபரிபாகம் இருவினை ஒப்பு நிகழ்ந்த காலத்திலே அவர்கள் அந்த விண்ணுலகத்துல சென்று நல்ல கணநாதர்களாக இருந்து அந்த கணநாதர்கள் எல்லோரும் புகழ்ந்து பாடும்படியாக அம்பிகையோடு பெருமான் தானும் தன் தையலுமாக சக்தியோடு இருந்து அருள் உருவாக அணங்காக இருந்து கொண்டு இருக்கின்றார். கோடி சூரியர்கள் திரண்டு விளங்குகின்ற உதயம் போல அந்த அருணாச்சலத்தில் அம்மையோடு இருக்கக்கூடிய அந்த அருணை போல பெரிய அந்த சூரியனுடைய உதயம் போல தோன்றி நின்று அருளுகின்றாய். நீ அங்கிருந்து தோன்றி நின்று உயிர்களிடத்திலிருந்து அருளை செய்கின்றார் என்று அதை சொல்றார். அப்படி அப்போ இந்த என்ன பொருள்? நீ இந்த இவர்களிடத்து இருந்து படைத்தல், காத்தல், அழித்தல் தொழிலை செய்தாலும் இவர்களை போன்ற இந்த முகுண வயப்பட்டவன் நீ அன்று, நீ குணமிலி, குணக்குன்று என்றெல்லாம் இந்த பாட்டுல நமக்கு அதை விளக்கமாக, நீ அதீதன், பரம அதீதன், கருணை அதீதன், கருணையாதீதன் எல்லாம் இந்த பாட்டுல நமக்கு அதை காட்டுகின்றார். முக்குணங்களின் மூவரை தோற்றி மூவருக்கு முத்தொழில் வகுத்தருளி அக்குணங்களுக்கு அதீதமாய் நிறைவாய் அத்துவாக்களை கடந்து மேலுலகில் தக்க நற்கணநாதர் ஏத்து எடுப்ப சக்தி அம்பிகை உடன் அருள் உருவாய் தொக்க கோடி சூரியர் உதயம் போல தோன்றி நின்றனை கலசை விண்ணவனே. இந்த கலசையில் எழுந்தருளி இங்க வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்களுக்கு அந்த பிரகாச சூரியன் அருள்வது போல அருளக்கூடிய அம்மையோடு இருந்து அருளக்கூடிய தன்மையில் இங்கு எழுந்தருளி இருக்கின்றார் என்று இந்த பாட்டுல நமக்கு சிறப்பாக காட்டுகின்றார். அடுத்த பாடல்ல 35 விண்ணவர்க்கு எல்லாம் முன்னம் உன்னிடத்தே வேதனை படைத்து அருளினை அவனுக்கு
எண்ணு வேத சாத்திர புராணங்கள் எவையும் போதுவித்து அணையவன் தன்பால் கண் அகன் புவி காத்து அழித்து அருளும் கடவுளோர் தம்மை தந்தனை கலசை அண்ணலே எல்லாம் உன் திரு விளையாட்டு ஆகுமால் உலகினுக்கு ஒரு முதலே. இதெல்லாம் அவனுக்கு எளிமையாக செய்யக்கூடியது. இறைவனுடைய திருவிளையாடல் என்பது அவனுக்கு விளையாட்டு என்பது, விளையாட்டு என்று சொன்னால் அது வேண்டாத காரியம் அல்ல. விளையாட்டு என்று நம்முடைய சாத்திர நூல்களை சொல்லப்படுகின்ற பொருள் என்னது அப்படின்னா, விளையாட்டு என்பது எளிமையாக அவன் நினைத்த மாத்திரத்திலேயே எளிமை, அந்த எளிவந்த தன்மை, அதனை சொல்லுவதுதான் அந்த சொல். ஆக விளையாட்டு என்பது வேண்டாத செயல் அல்ல. இங்க சொல்லுகின்ற பொழுது நம்முடைய முதல்வனது தன் இயல்பு, அவன் சக்தி பதி சிவன் என முதல்வன் நிற்றல் என்றெல்லாம் நம்முடைய சித்தியார்ல சொல்லப்படுகின்றது. பல பாடல்கள் நமக்கு அது காட்டுகின்றார். என்ன சொல்றார்? விண்ணவர்களுக்கெல்லாம் முன்னம் உன்னிடத்தே, விண்ணவர்களை தோற்றுவிப்பதற்கு முன்பாக உன்னிடத்து வேதனாகிய பிரம்மாவை வைத்து அருளினாய். அவனுக்கு எண்ணத்தக்கபடியாக அவன் படைத்தல் தொழிலை செய்யும்படியாக வேதங்களை, எண்ணற்ற வேதங்களை நீ ஆக்கினாய், நீ படைத்து கொடுத்தாய் இல்லையா? அவன் எண்ணத்தக்க வேதங்கள், புராணங்கள் ஆகிய சிறந்த நூல்களை உபதேசித்து அவனிடமிருந்து இடம் அகன்ற புவியினை காத்தலும் அழித்தலும் செய்யக்கூடிய கடவுளரை தந்து அருளினாய். அவரிடத்து இருந்து படைத்தல் தொழிலை செய்கின்ற பிரம்மாவிடத்திலிருந்து காத்தல் தொழிலை செய்கின்ற திருமாலை வரும்படியாக நீ செய்தாய். அவரை திருமாலை நீ தந்து அருளினாய். அண்ணலே இவையெல்லாம் உன்னுடைய திருவிளையாட்டாகும். உன்னை அன்றி வேறு யாராலும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியாது. இல்லையா? அவன் முதல்ல பிரம்மாவை படைத்து அவனுக்குரிய உபதேசம் செய்து அந்த உபதேசத்திற்குரிய வேதங்களை எல்லாம் கொடுத்து அப்படி உபதேசித்து படைத்து கொடுக்கக்கூடிய உலகங்களை எல்லாம் காக்கும்படியாக அவனிடமிருந்து திருமாலை வரச் செய்து அழித்தலும் செய்யக்கூடிய அந்த கடவுளரை அவனிடத்திலிருந்து அந்த உருத்திரனையும் வரச் செய்து எல்லாம் உன்னுடைய திருவிளையாட்டாகும். அது விளையாட்டு என்பது எளிவந்த சங்கல்பத்தினாலேயே இது இவ்வாறு ஆகுக என்று இறைவனுடைய எண்ணத்தினாலேயே உருவானது. அதனால விளையாட்டு என்று இங்க சொல்றார். விளையாட்டாகும் உலகினுக்கு அப்படி விளையாட்டாக நீ செய்தாலும், அப்படி விளையாட்டு என்ன எளிவந்த தன்மையாக செய்யக்கூடிய இந்த உலகத்திற்கு நீ ஒப்பற்றவனாக, தலைவனாக, ஒப்பற்ற முதல்வனாக உன்னால் மட்டுமே இப்படியெல்லாம் செய்யக்கூடிய தன்மை உண்டு என்பதனை காட்டும்படியாக ஒப்பற்ற பெருமானாக, உலகினுக்கு ஒரு தலைவனாக, முதல்வனாக நீ இருக்கின்றாய் என்று சொல்லி, புராணங்கள் எவையும் போதிவித்து அணையவன் தன்பால் கண் அகன் புவி காத்து அழித்து அருளும் கடவுளோர் தம்மை தந்தனை கலசை அண்ணலே, கலசையில் எழுந்திருக்கக்கூடிய எம்பெருமானே என்று சொல்லி, இங்க 1000 யுகங்கள் சேர்ந்தது ஒரு கற்பம் என்று சொல்லுவார்கள். அந்த யுகம் என்பது பல லட்சக்கணக்கான ஆண்டுகள். 1000 கற்பத்துக்கு பிறகுதான் அந்த ஊழி என்பது வரும். ஒவ்வொரு கற்பத்திலும் சிவபெருமான் மும்மூர்த்திகளுள் ஒவ்வொருவர் தலைமை பெற்று விளங்கும்படியாக அவர்களை படைத்து அருள்வார். அதாவது ஒரு கற்பம் என்பது ஒரு 1000 யுகங்கள் சேர்ந்தது. ஒரு யுகம் என்பது பல லட்சம் ஆண்டுகள், பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் சேர்ந்ததுதான் ஒரு யுகம். ஆக ஒவ்வொரு யுகத்திற்கும் ஒவ்வொரு கற்பத்திற்கும் இப்படி 1000கணக்கான, அதனாலதான் அந்த அப்பர் சுவாமி கூட அந்த பாட்டுல சொல்றார், எண்ணாயிரவர் அங்கனே எண்ணாயிர கோடி பிரம்மாக்கள், 8000 கோடி திருமால், 8000 கோடி ருத்திரன், இவர்களெல்லாம் ஆயிரக்கணக்கா அந்தந்த யுகங்களுக்கு அந்தந்த கர்ப்பத்துல அந்தந்த ஒரு ஆண்டிற்கும் ஒவ்வொரு காக்கும் தொழிலை செய்வதற்கும்
இந்த வகையில் இறைவன் எளிமை கொண்டு இவர்களை எல்லாம் படைத்து அருள்கின்றார் என்று சொன்னால் அவனுடைய சங்கல்பம். அதனாலதான் அவன் முதல்வன், ஒப்பற்ற உலகினுக்கு ஒப்பற்ற தனி முதல்வன் என்று இறைவனை சொல்லுவது என்பது இந்த காரணத்தினால்தான். ஒவ்வொரு தலைமை பெற்று விளங்கும்படியாக அவர்களை படைத்து அருள்கின்றார். ஒரு நாராயணன், ஒரு பிரம்மன், ஒரு திருமால் என்பது இல்லை. எத்தனையோ கோடிய 100,000 நாரணர்கள், அங்கனே, இதெல்லாம் படிக்கிறோம் நம்ம இல்லையா திருமுறைகள். இந்த முறையில் பிரம்மனுக்கு தலைமை எய்தும்படியாக அவனை படைத்து அருளிய முறைமையினை இந்த பாடல்ல நமக்கு காட்டுகின்றார். கற்ப பேதங்களை பொறுத்து மும்மூர்த்திகளின் தலைமை மாறி மாறி அமைகின்றதை இந்த பாடல்ல நமக்கு சொல்றார். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாடல்கள். இதுதான் பிரமாணமாக நமக்கு அமைகின்றது. பொதுவாக நமக்கு எளிமையாக அருளாளர்கள் நமக்கு பாடிட்டு போயிடுறாங்க. அவர்களுக்கு அந்த தேவார திருமுறைகளுக்கு உரிய விளக்கமே இது போன்ற நம்முடைய சிவஞான சுவாமிகளினுடைய பதிவுலதான் அதற்குரிய சான்றுகள், பிரமாணங்கள்லாம் நம்ம விளக்கமாக தெரிந்து கொள்ள முடியும். அப்பொழுதுதான், ஏனென்று சொன்னால் மாதவ சிவஞான சுவாமிகளினுடைய நூல்ல தான் அந்த மறுப்பே நமக்கு அமைகின்றது. அதனாலதான் இது போன்ற பாடல்கள் தான் நமக்கு மறுப்பு நூல்கள் படிப்பதற்கும் தர்க்க நூல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இது நமக்கு ரொம்ப சான்றாக அமைகின்றது. சரி, கற்ப பேதங்களை பொறுத்து மும்மூர்த்திகளின் தலைமை, இத நமக்கு அந்த முதல் அகிலாண்டேஸ்வரி பதிகத்திலேயே சிவஞான சுவாமி பல இடத்துல காட்டுறார். அதாவது இந்த அந்தந்த புவனங்கள், அந்த தத்துவங்கள், கலைகள், இப்படி அந்தந்த இடத்திற்கு இருந்து பிரம்மாக்கள், திருமால், உருத்திரன் இவர்களெல்லாம் இந்த தொழில்களை அந்த அண்டங்களில் இறைவன் வகுத்து அருளிய அண்டங்களை காப்பதும் படைப்பதும் அழித்தலும் செய்கின்ற செயல்கள் என்றெல்லாம் அதனுடைய விரிவு நம்முடைய அகிலாண்டேஸ்வரி பதிகத்துல உள்ள பாடல்களிலும். அதனுடைய விளக்கம் எங்க பார்க்கணும் அப்படின்னா, சித்தாந்த சைவ சித்தாந்த விளக்கப்படம், சித்தாந்த விளக்கப்படத்துல ஆனந்த சுவாமிகளினுடைய விரிவுரையில இதனுடைய விரிவுரையெல்லாம் அதுல நாம பார்த்து தெளிந்து கொள்ளலாம். நம்முடைய மாபாடியத்திலையும் மாத சிவஞான சுவாமிகள் விளக்கமாக காட்டுறார். சரி, அடுத்ததாக 36வது பாடல். ஒரு கற்பத்தினில் அரணை முன் படைப்பாய், ஒரு கற்பத்தினில் அரியை முன் படைப்பாய், வரு கற்பத்தினில் அயனை முன் படைப்பாய், மறு கற்பத்தினின் மூவரை ஒருங்கே தருவை, முற்பட பிறந்தவர் பிறரை தரவும் செய்குவை, நின் திரு விளையாட்டு அருள் பழுத்தது என் கலசைவாள் முதலே, ஆறறிந்தது எடுத்து ஓதவல்லவரே. இலக்கிய நூல் 10 அந்தாதி. அந்தாதி என்பது இலக்கிய வகையை சார்ந்த நூல் தான். இந்த நூல்ல இலக்கிய வகை அப்படின்னாவே எளிமையாக சொல்லக்கூடிய நூல் தான். அதுல எவ்வளவு பொருள் பொதிந்த, இந்த ஒரு பாட்டுக்கே விளக்கம், ஒரு நூல்ல ஒரு விளக்கத்துக்கே ஒரு நூல் எழுதணும். அப்படிப்பட்ட விளக்கம் அமைந்த இந்த பாடல் 36வது பாடல். 36னா 36 தத்துவம். 36வது பாடல்ல ரொம்ப முக்கியமான பாடல் பாருங்க. ஒரு கற்பத்தில் 3வது மூர்த்தி என்று சொல்லக்கூடிய உருத்திரனை நீ படைப்பாய். பெருமானே, நீ ஒரு கற்பத்தில், அதாவது ஒரு கற்பம் இப்ப பார்த்தோம் சென்ற பாடல்ல, அது எப்படின்னு. அதுல உருத்திரனை நீ படைப்பாய். ஒரு கற்பத்தில் திருமாலை முன் படைப்பாய். அவற்றை அடுத்து வரும் கற்பத்தில் பிரம்மனை படைப்பாய். மற்றொரு கற்பத்தில் மூவரையும் ஒருங்கே படைப்பாய். ஒருங்கே படைத்தால் நீ படைப்பாய். உட்பட படைக்கப்பட்டவர் மற்ற இருவரையும் படைக்கும்படியும் செய்வாய். முன்னால பிரம்மனை படைத்தாய், அவர்கள் மூலமாக திருமாலும் உருத்திரனும் படைக்கும்படியாகவும் நீ செய்வாய். இல்ல ஒரு கற்பத்தில் இவர்களை படைத்து, ஒரு கற்பத்தில் அவரை படைத்து, ஒரு கற்பத்தில் உருத்திரனை படைத்து, ஒரு கற்பத்தில் மூவரையும் ஒருங்கே படைத்து, இப்படியும் நீ செய்வாய். அருள் பழுத்த இனிய கலசைப்பதியில் வாழும் முதல்வனே, இவையெல்லாம் உன்னுடைய திருவிளையாட்டு. இந்த இயல்பினை யார் எடுத்து ஓத வல்லார்கள்? மாதவ சிவஞான சுவாமிகள் சொல்லலைன்னா இப்படியெல்லாம் இருக்குங்கிறது நமக்கு யாருக்கு தெரியும்?
இல்லையா? யார் எடுத்து ஓத வல்லார்கள்? மூவரை என்பதில் அந்த மூவரும் உம்மை அது தொக்கி மூவரையும் ஒருங்கே தெரிவது என்றும் அது நமக்கு இந்த பாட்டுல நம்ம பார்க்கிறோம். ஆக சிவபெருமானை மும்மூர்த்திகளில் ஒருவனாக கருதும் புறச்சமயத்தோர், மும்மூர்த்திகளில் உருத்திரனை சிவபெருமான்னு சொல்லக்கூடிய அந்த அவர்களை மறுத்து ஒரு கர்ப்பத்தில் அரியின் மூலம் மற்ற இருமூர்த்திகள் தரப்படுதல் கொண்டு அரிக்கே பரத்துவம் கூறி மயங்குவர். இந்த அரிக்கு பரத்துவம் கூறி மயங்குவது என்பது அப்படியே ஒரு 2 பாட்டுல நமக்கு சிவதத்துவ விவேகம் மொழிபெயர்ப்பு நூல் சிகாரணி மாலா என்று சொல்லக்கூடிய அந்த சிவதத்துவ விவேகத்துல இதனுடைய மறுப்பு ரொம்ப அழகா நமக்கு சிவஞான சுவாமிகள் காட்டுவார். இதையும் அதையும் பொருத்தி வைத்து பார்க்க வேண்டிய நூல். சிவப்பிரகாசத்தையும் வைத்து நம்ம பார்க்கலாம். ஒரு கர்ப்பத்தில் அரியின் மூலம் மற்ற இரு மூர்த்திகளும் தரப்படுதல் கொண்டு அரிக்கே பரத்துவம் கூறி மயங்குவர். சைவர்கள் அதுல வைணவர்களை ரொம்ப நமக்கு மறுத்து இந்த கருத்தை அங்க சொல்லிதான் சொல்லுவார் சிவஞான சுவாமிகள். ஆக அந்த பாட்டை இந்த பாட்டை வைத்துதான் நாம பொருள் கொள்ள வேண்டும். இந்த பதிவுல இதோடு நிறைவு செய்து அடுத்த பதிவுல இந்த பாடலையும் பரத்துவ சிவதத்துவ விவேகம் சொல்லுகின்ற அந்த பாடலையும் வைத்து பார்த்தோமேயானால் இனிதாக நமக்கு விளங்கும். அப்படி என்று சொல்லி இவர்கள் இது குறித்து தெளிவு பெற வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டு இந்த பாடலில் இந்த உண்மையினை மாதவ சிவஞான சுவாமிகள் விளக்கி அருளுகின்றார் என்று சொன்னால் இதுலயும் சொல்லியிருக்காரு பாருங்க. ஆசிரியர் தமது சிவதத்துவ விவேக மொழிபெயர்ப்பில் பாடி அருளி தமது பாடியத்தில் மேற்கோள் காட்டியிருத்தல் உணரத்தக்கது. இந்த விளக்கம்தான் மாபாடியத்திலையும் ஒரு சில இடத்துல காட்டி, அப்படி மாபாடியத்துல காட்டப்பட்ட இடத்துல சிவப்பிரகாசத்துல சொல்லப்பட்ட அந்த பாட்டையும் மேற்கோளாக காட்டி, ஆக சிவப்பிரகாசம் இந்த சிவதத்துவ விவேகம் கலசை பதிற்று 10 அந்தாதி இந்த கருத்தையெல்லாம் இதையெல்லாம் மேற்கோளாக காட்டி மாபாடியத்துல அந்த செய்திக்கு விளக்கி அருள்கின்றார். இதை விளக்கமாக நாம அடுத்த பதிவிலே விளக்கமாக சிந்திக்கலாம். ஏன்னா அது இப்போ நமக்கு எடுத்தோம்னா அது நம்ம நேரத்துக்கு சரியா அமையாது. எனவே இந்த பாடலை திரும்ப நாம் நிறைவு செய்து இதற்குரிய விளக்கத்தை அடுத்த பதிவிலே நாம் விரிவாக காண்போம். ஒரு கற்பத்தினில் திரு கலசை பதிற்று 10 அந்தாதி பாடல் 36. ஒரு கற்பத்தினில் அரணை முன்படைப்பாய், ஒரு கற்பத்தினில் அரியை முன்படைப்பாய், வரு கற்பத்தினில் அயனை முன்படைப்பாய், மறு கற்பத்தினின் மூவரை ஒருங்கே தருவை, முற்பட பிறந்தவர் பிறரை தரவும் செய்குவை, நின் திரு விளையாட்டு அருள் பழுத்தது என் கலசை வாழ் முதலே, அருள் பழுத்தது கலசை வாழ் முதலே, அறிந்து எடுத்து ஓத வல்லவரே. உம்முடைய பரத்துவத்தை எல்லாம் அறிந்து எடுத்து ஓத வல்லவர் யார் இருக்கின்றார்? எம்முடைய மொழிக்கு இது உரைக்கு அடுக்குமோ என்று மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்த அற்புதமான இந்த பாடல்களோடு நாம் இன்றைக்கு நிறைவு செய்து இது போன்ற அற்புத செய்திகளை எல்லாம் நாம் செவிமடுக்கும்படியாக, நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு ஒரு களம் அமைத்து கொடுத்த புனிதர் பேரவை சார்ந்த அருளால் ஆன்றோர்கள் சான்றோர்களை வணங்கி மகிழ்ந்து என்னுடைய இந்த சிந்தனையை நான் நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லா அதுயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். மாதவ சிவஞான சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.